வார்த்தை இருந்துச்சு. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆமென். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் என்ற இடத்துல யார் அங்க வந்துட்டாங்க தெரியுமா? புரியுதாங்க? அவர் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். யாருன்னா குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் இருந்தார். தேவனோடு குமாரன் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு. அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். கிறிஸ்து இருந்தாரு. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்போ ஆண்டவர் பிதா மாத்திரம் அந்த 6 நாளையும் சிருஷ்டிக்கல. பிதாவோடு யார் இருந்தது? குமாரன் இருந்தாரு. அதனால ஆண்டவர் பிதா சொல்றாரு, அவரே அல்லாமல் இவையெல்லாம் சிருஷ்டிக்கப்படல, இவையெல்லாம் உண்டாக்கப்படல. ஆமென். அப்ப பிதா 6 நாள் சிருஷ்டிக்கும் போதும் ஆதியில குமாரனை கூட என்ன பண்ணாரு? இருந்தாரு.